Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம KC Caster Pro and then FIO JD1 இந்த ரெண்டு IEMsக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ரெண்டுமே வந்து உங்களுக்கு 1500 அரௌண்ட் பிரைஸ்ல வரும். and இந்த ரெண்டு ப்ராடக்ட்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். முதல்ல இந்த ரெண்டு IEMs ஓட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா plug டைப்ல பாக்கும்போது KC Caster Pro உங்களுக்கு 3.5 mm plugல தான் வரும். ஆனா FIO JD1 Type C போர்ட்ல வரும். அதுல FIO JD1ல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அதுல இன்பில்ட் DAC இருக்கறனால ஹை ரெசல்யூஷன்ல வந்து உங்களால சாங்ஸ் வந்து கேட்க முடியும். சவுண்ட்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா வந்து இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து ஈக்குவலைசேஷன்லாம் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ கேசி கேஸ்டர் ப்ரோவில் வந்து 4 டியூனிங் சுவிச்சஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி FIO JD1லேயும் 5 டிஃப்ரெண்ட் ஈக்குவலைசர்ஸ் வந்து இருக்குது. வால்யூம் அப் அண்ட் டவுனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டு, பேஸ் எக்ஸ்டென்ஷன், ட்ரபிள், ஹார்மன் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி டியூனிங் கிடைக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சவுண்டு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். நான் இந்த ரெண்டு ஐஎம்ஸ் கம்பேர் பண்ணும்போது கேசி கேஸ்டர் ப்ரோவில் 1 and 2 ஆன் பண்ணிவிட்டு 3 and 4 ஆஃப் பண்ணிட்டேன். 3 கூட வேணால் ஆன் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக, அது வேணால் பார்த்துக்கோங்க. அண்ட் FIO JD1ல பேஸ் எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஒரு டியூனிங்கில் வச்சு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்னால் வந்து ஒரு 3 to 4 டிஃப்ரென்சஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அந்த 4 டிஃப்ரென்சஸ் என்னன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஐஎம்ஸ்லுமே வந்து உங்களால் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லாவே வந்து ரெண்டுத்துலையுமே வந்து கொண்டு வரும். ஸோ நல்ல ஒரு சவுண்டிங் வந்து ரெண்டுத்துலையுமே வந்து இருக்கும். பட் ஆனால் அந்த 4 டிஃப்ரென்ஸ் வந்து என்னன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ அதை பொறுத்து உங்களோட மியூசிக் ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்றத நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டுத்தில். ஸோ முதல்ல வந்து ஓவரால் வால்யூம் வந்து ரொம்ப ஹெவியாக, எனக்கு வோக்கல்ஸ் வந்து ரொம்ப பூஸ்டடாக, அந்த பேஸும் வந்து பயங்கர ஒரு பஞ்சராக பவர்ஃபுல்லாக வேணும், சவுண்ட்ஸ் ஓவரால் வால்யூமே அதிகமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ FIO JD1 அண்டர் 1500 உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் சவுண்டிங்கில் FIO JD1ல வந்து கிடைக்கும். FIO JD1ல இருக்கிற அளவுக்கு சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு KC Caster Proல வந்து இருக்காது. ஆனால் KC Caster Proல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா FIO JD1 அளவுக்கு ரொம்ப பவராக இருக்காது. FIO JD1ல என்னன்னா ஒரு 60-70% வால்யூம் வச்சா ஓகே, பட் ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் டிஸ்டார்ஷன் வர மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் KC Caster Proல அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. டிஸ்டார்ஷன்ன்ற பேருக்கே வந்து இடம் இல்லை. ஸோ ரொம்ப வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு சவுண்ட்ஸாக வந்து இருக்கும். அண்டு ப்ளஸ் உங்களுக்கு வேணால் வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும், எஃபெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னா அடிஷ்னலி KC AM01 DAC வந்து இது ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ இதோட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இது ரெண்டுத்தோட காம்பினேஷனில் உங்களுக்கு இது கனெக்ட் பண்ணியும் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஃபுல் வால்யூம் கிட்ட போனீங்கன்னா கூட உங்களுக்கு டிஸ்டார்ஷன் வந்து தெரியாது. ஆனால் FIO JD1ல உங்களால் டிஸ்டார்ஷன் ஃபீல் பண்ண முடியும். இதுதான் ஓவரால் வால்யூம் வைஸ் பார்க்கும்போதுக்கான டிஃப்ரென்ஸ். அண்ட் அடுத்து வந்து எங்கே டிஃப்ரென்ஸ்னால் சவுண்ட் ஸ்டேஜ். ஸோ FIO JD1ல எப்படின்னா எல்லாமே கொஞ்சம் க்ளோஸராக வந்து இருக்கும். அண்டு எப்படின்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடியாது. சென்டரு, L&R, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கும் போது அது வந்து நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் FIO JD1ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் KC Caster Proல கேட்கும் போது உங்களால் நல்லாவே அந்த பார்ட்டிஷன் பண்ண மாதிரி இருக்கும் சவுண்ட்ஸ். வோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஹெட் சென்டரில் இருக்கும். L&Rல வந்து இந்த வோக்கல்ஸும் L&Rல வர சவுண்ட்ஸுமே வந்து உங்களுக்கு ஓவர்லேப் ஆகாது. அது தனியாக ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு தனியாக ஒரு பக்கம் இருக்கும். இந்த அளவுக்கு துல்லியமாக உங்களால் அந்த டிஃப்ரென்ஸை உணர முடியும். ஸோ அதனால் சவுண்ட் செப்பரேஷன் வந்து உங்களால் ரொம்பவே நல்லாயிருக்கும் KC Caster Pro. ஏன்னா இதில் கொஞ்சம் ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ரொம்ப ஒயிட் கிடையாது மற்ற IEMs கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் FIO JD1ஓட பார்க்கும்போது இதில் கொஞ்சம் ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்குது KC Caster Proல. அண்ட் அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்சுன்னு வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு சாங்காக இருந்தாலும் இப்போ ஒரே நேரத்தில் வந்து ஒரு ஹார்ஷான சவுண்ட்ஸ், ஹை பிச் வால்யூமும் கேட்குது அண்ட் லோ பிச் வால்யூமும் ஒரு ஃப்ரீக்வன்சி செட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்லேயே வந்து வருது. மிட் ரேஞ்சில் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாஃப்ட் டோன்ஸ் வருது. இன்னொரு பக்கம் வந்து அப்பர் மிட் ரேஞ்சில் அண்ட் ட்ரபிள்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் வந்து வோக்கல்ஸும் வந்து சத்தமாக பாடுது. அப்படின்னும் போது உங்களால் அந்த கிறிஸ்பி அந்த ஷார்ப் சவுண்ட்ஸும் வந்து ஷார்ப்பாக கேட்கணும், சாஃப்டஸ்ட் சவுண்டு வந்து சாஃப்டாக கேட்கணும். அப்படி பார்க்கும்போது KC Caster Pro அதில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் FIO JD1ல ஓவராலாகவே இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால் சம்டைம்ஸ் வந்து அந்த சாஃப்டஸ்ட்டு சவுண்ட்ஸ் வந்து நம்ம சாஃப்டாக கேட்குதா அப்படின்ற அந்தளவுக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது அந்த சாஃப்டாக இல்லையே, அந்த ஒரு ஏற்ற இறக்கம் இல்லையே, ஹை பிச் அந்த ஒரு பிச் வேரியேஷன்ஸ் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து தோணும் FIO JD1ல. ஆனால் அந்த ஓவரால் சவுண்டோட பிச் வேரியேஷன்ஸ், அந்த லவுடஸ்ட் வால்யூம், சாஃப்டஸ்ட் வால்யூம் அதெல்லாம் KC Caster Proல ரொம்பவே நல்லா ஃபீல் பண்ண முடியும். வித் அந்த ஒயிட் சவுண்ட் ஸ்டேஜ் இருக்கிறனால இன்னும் உங்களுக்கு உணர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தத்தில் இது ரெண்டுத்தோட லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது KC Caster Proல உங்களுக்கு ஒரு லவ்லி ப்ளஸ் ஒரு என்ஜாயபிள் டைப் ஆஃப் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். FIO JD1ல பார்க்கும்போது ஒரு பவர்ஃபுல் அண்ட் ஒரு எனர்ஜெட்டிக் டைப் ஆஃப் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நல்லா எனக்கு வால்யூம் அதிகமாக வேணும், செம்மையான சவுண்ட்ஸ் வந்து கேட்கணும் அண்ட் பேஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் ஃப்ளாட் டைப் ஆஃப் பேஸாக தான் வந்து இருக்கும். அதில் அந்த பேஸில் வந்து ஒரு டெப்த்து வந்து இருக்காது, அதாவது ஒரு ஆழமாக அந்த மாதிரி வந்து இருக்காது. பட் ஆனால் நல்லா சவுண்டாக கேட்கணும், எனக்கு வோக்கல்ஸும் பேஸும் சவுண்டாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் FIO JD1க்கு போயிடலாம்.
மற்றபடி உங்களுக்கு சவுண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சவுண்ட்ஸ் வந்து இதில் இருக்குது. ப்ளஸ் இப்போ நான் சொன்ன சில விஷயம்லாம் வந்து இதில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கனால ரொம்ப நேரம் கேட்கும் போது வந்து உங்களுக்கு அந்த ஒரு இயர் ஃபேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரொம்ப நேரம் கேட்குறதுனால காது வலிக்குது அப்படின்ற மாதிரி இருக்காது. கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் கேசி கேஸ்டர் ப்ரோ. அண்ட் அடுத்து மைக் வெர்ஷன் பொறுத்த வரைக்கும் கேசி கேஸ்டர் ப்ரோலேயே நீங்கள் மைக் வெர்ஷன் வேணும்னா நீங்கள் போய்க்கலாம். பட் நான் நான் மைக் தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதோட மைக் குவாலிட்டி எப்படின்னு தெரியல. ஆனால் ஃபியோ JD1 நீங்கள் டிஃபால்ட்டாக வரும்போதே இதில் கண்ட்ரோல் பாக்ஸ் இருக்குது, உங்களால் நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங் போக முடியும், மைக் யூஸ் பண்ணி நீங்கள் கால்ஸ் பேசலாம், இந்த மாதிரி அட்வான்டேஜ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு வந்து சொல்லலாம். அண்ட் மைக் குவாலிட்டி வைஸ் இண்டோரில் கால்ஸ் வந்து நல்லாவே பேசலாம், அவுட்டோரில் ஒரு டீசன்ட் குட்டாக வந்து பேச முடியும். அண்ட் ப்ரைஸ் வைஸ் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேசி கேஸ்டர் ப்ரோ பார்த்தீங்கன்னா டேக்கோட போனீங்கன்னா 2500 to 700 வரும். ஆனால் இந்த ஃபியோ JD1 அண்டர் 1500லேயே உங்களுக்கு வந்து டோட்டலாகவே எல்லாமே முடிஞ்சிடும். ஆனால் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு பார்த்து நீங்கள் வித் பட்ஜெட்டும் கம்பேர் பண்ணி எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.